அதுல முக்கியமா வந்து திடீர்னு வந்து இப்ப எங்களுதுல வந்து இந்த ஐயர்னாலே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஆமாமாமா. அது ஐயர்னாலே நமக்கு தெரிஞ்சிரும். ம். மோஸ்ட்லி அது லவ்வா தான் இருந்திருக்கணும். ஆனா டப்புன்னு என்ன சொல்லுவாங்க, ரொம்ப நல்ல பையன். அப்படியே எங்கேயாவது ஒருத்தர் எடுத்துன்னு வருவாங்க. அவ ஒண்ணு விட்டு அவாளோட வந்து பார்த்தேன்னா ஐயங்காராம் அப்படின்னு சொல்லி. அப்படியே அந்த பிராமணிச கல்ச்சர் எடுத்து வந்து பத்தி எவ்வளோ வரேன். சரி ஓகே. போ அப்படிதான் மேல நான் மேல சொல்லுவேன். மேல எனக்கு மேல என்ன தெரியுதோ அத தானே சொல்ல முடியும். மேல மேல மேல. ஆ சோ அந்த மாதிரி ம். இந்த மாதிரி மாத்தி கல்யாணம் பண்ணி, அந்த லவ் மேரேஜ் கூட அத சொல்லிக்கிறதுக்கு வெட்கப்பட்டுட்டு, அத அரேஞ்ச் மேரேஜா மாத்துன பேரண்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம கடந்து வந்திருக்கோமா? முக்கியமா முக்கியமா ஜாதி தான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆமா. அவங்க வந்து அது உயர்ந்த ஜாதியாக இருந்ததுன்னா, அங்க பிரச்சனையே கிடையாது. அதுவே கொஞ்சம் ஒடுக்கப்பட்ட ஜாதியாக இருந்ததுன்னா, அத வந்து சொல்லிக்கிறதுக்கே கூச்சப்படுவாங்க. இஸ் இன்னைக்கு அது ஒரு பெரிய விஷயம் இங்க இருக்கு. ஆமா அதையெல்லாம் அதெல்லாம் உடைத்து இருக்கு. இல்ல. எல்லாம் அதெல்லாம் உடைத்து தான் அங்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க இந்த அம்மாக்கள் இருக்காங்க இல்லையா? ஆ. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 அம்மாக்கள் வந்து அதுக்காக வந்து நின்னாங்க பாருங்க. அவங்க அழுதாங்க பாருங்க. அதுல ஒரு அம்மா சொன்னாங்க, என் பொண்ணு இப்போ ஓகே சொன்னா அவன தூக்கிட்டு வந்துரும். அந்த கெத்து எனக்கு இருக்கு" அப்படின்னாங்க அவங்க. அவங்க சூப்பரா சொன்னாங்கங்க அத. அந்த பொண்ணு வந்து 8 வருஷம் அந்த பையன் வளர்ச்சிக்கெல்லாம் உதவியா இருந்து, கடைசில பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு சண்டையில வந்து டமால்னு கெ எட்ட கிளம்பி போயிட்டாப்ல அப்படின்ற மாரி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு கதை. ஆனால், அந்த பெண்ணுடைய தவிப்புக்கு அம்மாக்கள் அழுகிறார்கள். ஆ அம்மாக்கள் உடன் அதுதான் நிற்கிறார்கள். மேட்டர். அம்மாக்கள் வந்து தன்னுடைய முன்னாள் காதலை வந்து அத வந்து எளிமைப்படுத்துறாங்க. தமிழ் சமூகத்துக்கு அத எளிமைப்படுத்துறதுன்றது ரொம்ப நான் பெரிய விஷயம்ன்றேன். இப்ப எஸ். இங்க டேட் இருக்குல்ல, இந்த டேட் வந்து ஃபர்ஸ்ட் டேட், செகண்ட் டேட், தேர்ட் டேட், ஃபோர்த் டேட் எத்தன டேட் வேணாலும் போகும். ஆ. அவனுக்கு புடிச்சா மட்டும் தான். இந்த டேட்ல என்னன்னா பழகுவாங்க, பேசுவாங்க, புரிஞ்சுக்குவாங்க, படுப்பாங்க, என்ன வேணாலும் நடக்கும். அது 2 பேரும் சம்மதத்தோட இருக்கும் பட்சத்தில். எல்லாம் முடிஞ்சு கூட வந்து புடிக்காம போச்சு, ஆமா. வேணாம் அப்படின்ட்டு போறது வந்து இந்த 5மே எப்படின்னா, ஒரு ஜஸ்ட் லைக் தட்டா வந்து ஒரு டிராவல் மாரி இருக்கும். இது அது வந்து இங்க வந்து பேரண்ட்ஸோட அனுமதியோட இது எல்லாமே நடக்கும். அதுல என்னன்னா, இப்ப காய்கறில நீங்க வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கல? ம். அதே தான் இங்கேயும். இதுல என்னன்னா, இந்த பொண்ணு இல்லாம, இந்த பையன் இல்லாம வாழவே முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கவங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதுலயுமே இன்னும் சில தெளிவு இருக்கு. கல்யாணமே பண்ணிக்காதுங்க. அப்படியே வந்து பார்ட்னர்ஸா பார்ட்னராவே இருக்கும். புள்ளலாம் பெத்துங்க, எல்லாம் பண்ணிக்குங்க. ஆனா, அப்படியும் இருக்கிறதும் உண்டு.